அண்மைச் செய்தி. அதிமுக கொறடா விவகாரத்தில் ஒரு சில நாள்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக விவகாரத்தில் ஒரு சில நாள்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இரு தரப்பினரிடையே மனுக்களும் ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, அதிமுக விவகாரத்தில் தற்போது சபாநாயகர் சொல்லியுள்ள விஷயம் என, இது பற்றிய விவரம். வணக்கம் உமா. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் தற்போது சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை குழுவின் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் இன்று முதல் முறையாக வெற்றி பெற்ற உடனடியாக தனது தொகுதிக்குட்பட்ட அவ்வை சண்முகம் சாலையில ஆய்வுக்கு உட்படுத்தினார். குறிப்பாக வீடு வீடாக சென்று அப்பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்த ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் அதற்கு பிறகாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் கூட ஏற்கனவே இதற்கு முன்பாக ஆயிரம்விளக்கு தொகுதியில போட்டியிட்ட எந்த ஒரு எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பகுதி மக்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் உடனடியாக உங்கள் பகுதியை பார்வையிடுவேன், உங்களது அடிப்படை விஷயங்களை செய்து தருவேன் என்பதாக வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த அடிப்படையில முதல் நாளான இன்றைய தினம் நான் சொல்லியது போன்று இந்த வாக்கை நிறைவேற்றும் வகையிலாக நான் தற்போது இந்த ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவ்வை சண்முகம் சாலை பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன். இப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே ஆயிரம்விளக்கு தொகுதியில் 1000 பணிகள் என்ற அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த பணிகள்ல சீரமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக அவ்வை சண்முகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது விரைவாக அடுத்த 1 மாதத்துக்காக முடிக்கப்படும் என்பதாக தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவரிடம் ஒரு கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுக விவகாரம் தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது கூட அவர் இரு தரப்பினரிடம், குறிப்பாக அதிமுக சார்பில் எடப்பாடி தரப்பினரும் சி.வி. சண்முகம் தரப்பினர் என 2 தரப்பினரிலிருந்தும் மனுக்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 மனுக்களுமே பரிசீலனை இருக்கிறது, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் அதிமுக விவகாரத்தை பொறுத்தவரை சட்டமன்ற கொறடா யார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர்கள் கட்சித்தாவல் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தரப்பு கொறடாவாக இருப்பது விஜயபாஸ்கர் தான். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கே ஆதரவு என்பது இருக்கிறது. எனவே விஜயபாஸ்கர் தான் சட்டமன்ற விதிமுறையின் படி கொறடாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக இவர்கள் தரப்பில் மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 மனுக்களுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, தொடர்ச்சியாக ஆய்வுகளில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக சபாநாயகர் தரப்பில் பதில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. இறைவன் அருளால் தமிழக முதல்வர் மக்கள் போற்றுகிற, மக்கள் விரும்புகிற முதல்வர் தளபதி அவர்களின் நல்லாசியோடு ஆயிரம்விளக்கு தொகுதியில் என் பணிகளை நான் இப்போது துவங்கியிருக்கிறேன். ஆயிரம்விளக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை எனக்கு அளித்து வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் என் நன்றியை, என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரம்விளக்கு தொகுதி பல்வேறு பிரச்சனைகளை கொண்டிருக்கிற ஒரு தொகுதியாக நான் தேர்தல் நிற்கிற போது பார்த்தேன். இங்கே அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கிற இந்த சிறிய சந்துதான். ஆனால் அதில் குடியிருக்கிற ஏராளமான குடும்பங்கள் 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக குடியிருக்கிறார்கள். நான் வேட்பாளராக வந்தபோது சொன்னார்கள், எத்தனையோ எம்எல்ஏ வந்தார்கள், எத்தனையோ எம்பி வந்தார்கள், ஓட்டு கேட்டால் ஒருவர் கூட வந்து எங்களை திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். நான் வாக்குறுதி கொடுத்தேன். வெற்றி பெற்ற பிறகு நான் வருகிற முதல் இடமாக இந்த இடம் இருக்கும், நான் வந்து பார்ப்பேன் என்று சொன்னேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் இந்த இடத்திற்கு வந்து இங்கு இருக்கிற அவல நிலையை நீங்களும் பார்க்க வேண்டும், அதிகாரிகளும் பார்க்க வேண்டும், இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதி, இந்த சந்திலே குடியிருக்கிற, இந்த குறுக்கு சாலையிலே குடியிருக்கிற
அவ்வை சண்முகம் சாலை ஒட்டியிருக்கிற இந்த பகுதியில் குடியிருக்க அந்த மக்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி என்னவென்றால், இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் அகற்றுகிற அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும். 1 மாத காலத்திற்குள்ளாக தற்காலிக சாலை அமைக்கப்படும். போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை செய்து தருவதற்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகள் என்கின்ற அந்த தலைப்பில் தான் எல்லா பணிகளையும் செய்ய இருக்கிறோம். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகள். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. நாளை மாலை 1000 விளக்கு தொகுதியில் உள்ள அனைத்து விளையாட்டு மைதானங்களுக்கு செல்ல இருக்கிறோம். அங்கே விளையாடிக் கொண்டிருக்கிற கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஷட்டில் பேட்மிண்டனாக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதற்குரிய அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். உள் விளையாட்டு அரங்குகள் எங்கே அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் உள் விளையாட்டு அரங்குகள் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம். அடுத்து 1000 விளக்கு தொகுதியில் உள்ள அனைத்து பொதுநல சங்கங்களை வட்டவாரியாக 7 மாநகராட்சி வட்டங்கள் இருக்கிறது. வட்டவாரியாக பொதுநல அமைப்புகளை வைத்துக் கொண்டு மக்கள் பணியாற்றுகிற மக்களோடு மக்களாக நின்று அவர்கள் பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கிற பணிகளை முடுக்கிவிட இருக்கிறோம். ஆக 1000 விளக்கு பகுதியிலே இறைவனுடைய ஆசையோடு நம்முடைய முதல்வருடைய ஆசையோடு பணிகளை துவக்கி இருக்கிறோம். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நான் என்றைக்கும் நாடுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் மைக்கெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குங்க சார். எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிற முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமாக அவர் செயல்படுவார். வணக்கம். கட்சி மாறி வாக்களித்ததுக்கு அவங்க கொரோனா விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போறீங்க? நிறைய 2 தரப்பினரும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும்.